ஒரு சிறிய பட்ஜெட் படம் நினைத்து ஆரம்பித்த படம் இது கடைசி இறுதியில் ஒரு பெரிய வடிவில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை துணிந்து ஒரிஜினல் புலி வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இது மிகவும் சிரமப்பட்டு எடுத்த ஒரு படம். அதனால்தான் சில நாட்கள் கூடியது. அதாவது சில மாதங்கள் முடிக்க வேண்டிய படம் வருடங்கள் ஆகியது. இந்த படத்தின் ஒரு அருமையாக நம்ம டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்லபடியாக முடித்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த படம் இம்மாத இறுதியில் வெளியிட தயாராக இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாக என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய பார்ட்னர் திரு ராஜரத்னம் அவர்களை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படம் வரும்போது நாங்கள் தேட்டரில் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியின் கலத்தை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது ஜெய்பூர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ஜூ கீப்பர் திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல எங்களுக்கு ஜோன்ஸ் கதை சொன்னாரு. எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, ஒரிஜினல் புலி வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆனா மனசுல கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஒரிஜினல் புலி வச்சு எடுக்கிறோமே எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற தொழில்நுட்ப பரிமாண வளர்ச்சி இந்த காலத்துல ஒரு நம்மளுடைய வாழ்வியல் முறைப்படி ஒரு ஒரிஜினல் புலி வச்சு எடுக்கும் போது மனசுல ஒரு சந்தோஷம் பயம் கலந்த சந்தோஷம் இருந்துச்சு. பயம்னா என்ன பயம்னா புலிதான் பயம். நம்ம இருக்கிற மனுஷால பயம் கிடையாது. மனுஷால சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம் மனுஷால. புலி இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் தானே இருக்கும் அந்த படம் ஷூட் பண்ணும்போதுலாம். ஏன்னா ஒரு நாயை வச்சு படம் எடுத்தா ஒரு 16 கஞ்சிச்சுன்னா ஒரு 16 ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். ஒரு புலி வச்சு எடுக்கும் போது பயம் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஷூட் போகும்போதெல்லாம் தூக்கமே இருக்காது நைட்லாம் எங்களுக்கு. முடிச்சு அப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்தப்பறம் எங்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீ நல்லபடியா நடந்துச்சுன்னு வர அப்பதான் நிம்மதியா இப்ப தூங்குவோம். அப்படி ஒரு சூழ்நிலை படம் நல்லபடியா வந்திருக்கு. நாங்க எஸ்டிமேஷன் போட்ட பட்ஜெட்டோட தாண்டி டபுள் மடங்காவே எங்களுக்கு பட்ஜெட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா பேங்காக்ல ஷூட் பண்ணோம், பிலிப்பைன்ஸ் பண்ணோம், ஊட்டியில பண்ணோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் தாண்டி தான் போச்சு எங்களுக்கு. நல்ல பெரிய அளவு வந்து நல்லா வெற்றிகரமா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு முதல்ல எனக்கு தேங்க்ஸ் டைரக்டர் சுரேஷ் சார் சொல்லணும், எங்க ப்ரொடியூசர் ஜோன்ஸுக்கும் சொல்லணும். அவர் தான் முழுக்க இந்த படத்துக்கு முழுக்க இந்த பண்ணார் ஜோன்ஸ். ஒரு சப்போர்ட்டிங் அதே மாதிரி தான் இருந்தேன் நான். அதப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ தான் என்னோட கிட்ட இருந்த எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா ஷூட்டிங் நானும் ஜோன்ஸும் 2 பேருமே ஷூட்டிங் சைட்டுக்கு போனதில்லை, இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. எல்லாமே எங்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கார்த்திக் தான். இன்னும் சொல்ல போனா அவர் தான் ப்ரொடியூசரா இருந்து எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அவர் தான் ப்ரொடியூசர். அவரு சொல்ல போனா எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வைக்காம வேலை வைக்காம என்ன ஒண்ணு நைட்டு வந்தோடனே கேட்பார், நாளைக்கு ஷூட் இருக்குது இவ்வளவு செலவு ஆகணும்னாரு. அது நான் உட்காந்து நைட்டு ஃபுல்லா எல்லாருக்கும் போய் தேடி கதை தட்டி எல்லாம் ரெடி பண்ணி காலையில அனுப்பணும். அதுதான் எங்களோட வேலை. அதனால படம் ரொம்ப வெற்றிகரமா வந்திருக்கு. இந்த படத்துல கதைய நாயகனாக முதல்ல எங்க படத்துல அறிமுகமாகிறாரு. அதுல பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. புகழ் என் தம்பி புகழின் உச்சிக்கு செல்லணும்னு எனக்கு ஆசைப்பட்டு இந்த படத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களோட ஹீரோயின் ஷெரின் எங்களுக்காக வந்து எந்த சிரமமும் கொடுக்காம எங்களுக்காக நடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் ஷெரின். அதே மாதிரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் கலந்து நன்றி கலந்த வழக்கு தெரிவிக்கிறேன். குறிப்பாக என்னோட சகோதரர் சூரிய அவர்கள் இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து சிறப்பிக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். தேங்க்ஸ். அதே போல அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊழல்கள் நண்பர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரி அனைவருக்கும் மனவார்ந்த நன்றியை தெரிவிப்பது. இந்த படம் வெற்றி அடைய
நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தருமாறு நன்றி தெரிவித்துக் நன்றி. இந்த படத்துல ட்ரைலர்ல எனக்கு ஒரு ஷாட்டு பிளஸ் பாடல்கள்ல ஒரு ஷாட்டு போட்ட இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மேடையில நிறைய தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன், ஆளங்கப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். நம்ம ஷாட்டு 2 வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல்ல இயக்குநரை பத்தி சொல்லணும்னா தயாரிப்பாளரை பத்தி சொல்லணும். தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்னைக்கு கார்த்திகை சார் அறிவிப்படும் போது அன்னைக்கு ஏற்கனவே நம்ம படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தயாரிப்பாளருக்கு நன்றி. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைட்டரா சேர்ந்த முதல் படம் காதலுக்கு முடியாது, 2வது படம் வேலையில ஒரு ஃபைட் ஹெல்ப்பரா வேலை செஞ்சேன். நைட் ஷூட்டிங் அந்த ஹீரோ ரோப்ல கட்டி மலையில எடுத்தாங்க. நைட்ல அங்க ஒரு ஹெல்ப்பரா ஃபைட்ல ஹெல்ப்பரா தான் வேலை செஞ்சேன். பகல்ல அடுத்த நாள் காலையில பொன்மனம் ஷூட்டிங் பிலிம் சீட்ல அதுக்கு கார்த்திகை சார் தான் மேனேஜர் அங்க ஒர்க் பண்ணாரு. ஒரு லிங்க் அங்க கரெக்டா அமைஞ்சிருக்கு. அங்க நீங்க சொல்ற இப்ப கெஸ்டா நம்ம சூரிய சாரும் அதுல இருந்தாங்க. சூரிய சாருன்னு சொல்றதா அவர்களையும் சொல்றதா எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. சூரிய சார் அதுல ஒர்க் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்துல இருக்கு. அதோடு இந்த படத்துல எனக்கு பூனைக்குட்டியோடு தான் பந்தமே தவிர பொய்க்குட்டியோடு இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம நான் நடிச்சிட்டேன். எல்லாரும் போன் பண்ணி கேட்பாங்க, உடம்பு நல்லா பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஊட்டியில ஒரு 5 நாள் நடிக்க போயிருக்கும்போது காலையில ஒரு 5 மணிக்கு பச்சை தண்ணியில கூட குளிச்சு பார்த்தேன். தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். குளிக்கிற தண்ணியில பச்சை தண்ணியில குளிச்சு பார்த்தேன். ஏதாவது உடம்பு ஏதாவது ஆகுதான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே ஆகுது. அந்த அளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால இந்த படத்துல ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. இன்னொரு சின்ன ஒரு வளர்கள், நம்ம சார் கூப்பிடும் போது முத்துக்காலை நாளைக்கு உறவு கூப்பிடும் போது சிவாஜி படத்துல நடிச்சிருக்க ஒரு கருப்பம்மா என்னங்க கருப்பா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நூற்றாண்டு விழா மண்டபத்துல நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாள என்ன கூப்பிட்டாங்க. நான் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்னைக்கு தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் மனோகர கைலாகத்தான் நிறைய கம்பெனில பேசி வாய்ப்பு கேட்டுருக்கேன். மாதா துளசியில வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொழுமண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டாரிடம் ஆணையிடுவது தந்தை. தந்தை 5 அண்ணன் மகனாக பெற்றார். அருகுணவதியை மனைவியாக அடைந்தார். அவர் பிற வளர்ந்தது ஒன்றொன்று தாயே அறிவு, அதைத்தான் அவர் பிற வளர்ந்தார். இதெல்லாம் நிறைய பேசிதான் வாய்ப்பு கேட்டீங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம் நிகழ்ச்சியாக என்ன முத்துக்காலை நாளைக்கு ஒரு கூப்பிடும் போது ஒரு வகையாக கூப்பிடும் போது அந்த பேருக்கு ஒரு அழகு ஏற்படுது. அதனால அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொண்டு பொறியோடு நடித்திருக்கும் எங்கள் கதாநாயகன் புகழ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பெரிய ஹீரோவாக வருவதற்கு வாழ்த்துக்கள். அவரோடு என்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இப்போவே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் வெற்றியை வணக்கம். அண்ட் ஜூகிப்பர் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் புகழ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் படத்தில் நான் ஆக்ஷன் டைரக்டரா பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் கார்த்தினா. தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் சூர்யாண்ணா வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஜூகிப்பர் படம் எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க, நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார் சுரேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சார் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, ஒரு ஆடிஷன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆபீஸுக்கு போறேன். போகும்போது பார்த்த உடனே அவர் ஏதோ சின்ன பிள்ளை பொம்மையை பார்த்த மாதிரி என்னை பார்த்தாரு. சுத்தி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ரசிச்சு பார்த்தாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. நம்ம அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, இப்பதான் வந்திருக்கோம், இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணாரு. பண்ணும்போது அவர் சொன்னாரு, விஜய் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. இருக்கு சார் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம ஃபாரின் போற மாதிரி இருக்கும், புலிகூட எல்லாம் சண்டை போடுவீங்கல்ல அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் உயிரே இல்லை. அதுவும் நான் கொஞ்சம் பெரிய உருவமா, புலிக்கு ரொம்ப தோதா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பண்ணலாம் சார், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆடிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே விஜய், நல்லா பண்றீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கங்க. நான் பண்ணுவேன் சார், கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நீங்க நல்லா பண்றீங்க, உங்களுக்கு ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிடுச்சு. மெயின் வில்லனே நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நன்றி சார்.
நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்ட்டு சார்கிட்ட வந்து அப்ப நான் வந்து ஃபுல்லா தாடி வச்சிருந்தேன். யாத்திசை படத்துக்காக பெரிய தாடி வச்சிருந்தேன். நீ தாடி எடுத்தாதான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்புறம் தாடிலாம் எடுத்த உடனே 100% ஓகே சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது. அதுக்கப்புறம் இங்க பெருமைப்படுத்த வந்திருக்கும் அண்ணன் சூரியனனுக்கு ரொம்ப நன்றி. புகழண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. அவர் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்தாரு. விஜய் சேகன் அண்ணன், நீங்க அது வந்து யோசிக்க வேண்டாம். ஃபைட் சீன்ல கை பட்டுருமோ இல்ல கால் பட்டுருமோலாம் பயப்பட வேணாம். அதெல்லாம் ஜெகஜன்னா கண்டிப்பா வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு அந்த இடத்துல. அதே மாதிரி முத்துக்காளை என்னன்னா, உங்க சைடு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, பாத்துக்கலாம். அதை நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து மூத்த நடிகர்கள். நம்ம இப்பதான் உள்ள போறோம், ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம்லாம் இல்லாம தெளிவா நடிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு ஒர்க் பண்ணது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மிராக்கல் தான் சொன்னோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அர்ஜென்ட்டாக சுரேஷ் சார் கூப்பிட்டாரு. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் வாய்ப்பு கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான். ஸோ கார்த்திக் சாருக்கு நன்றி. மற்றும் வந்துட்டு இது எப்படி சொல்றது, சுரேஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து உயிரை பணைய வச்சு எடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த கூண்டுக்குள்ள போயிட்டா வெளியே வர வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ ஒரு டஃபா ஒர்க் பண்ணுவாரு. அவர் தான் ரொம்ப தைரியமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு. எல்லாரையும் தான் நான் சொல்றது புலிங்களெல்லாம் உள்ள போய் பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவாரு புலியெல்லாம். ஸோ அது அவர் டெஸ்டிங் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களாம் உள்ள போவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேட் பர்சன். ஸோ ரியலி வெரி குட். கண்டிப்பா வந்துட்டு நான் புகழ் தம்பியை பத்தி சொல்லணும். அது வந்து தம்பின்றத விட குழந்தைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு குழந்தை அது. படிப்படியா ஒரு உழைப்பால ஒருத்தரால கண்டிப்பா உயர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என் தம்பி. படிப்படியா எந்த இடத்துலயும் சோர்வடையாம அடுத்தடுத்த படிக்கு உயர்ந்து போய் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹீரோவா என் முன்னாடி நிற்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை. இந்த வெற்றி வந்து என்னோட வெற்றியா நான் கருதுறேன். உண்மையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மற்றபடி ஷெரின் அண்ட் எவ்ரி டீம், என்டர் டீமுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துல வந்துட்டு புலி கூட ஒர்க் பண்ணது இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மரியான் படத்துல சிறுத்தை கூட ஒர்க் பண்ணேன். சில ஷார்ட் வந்து தனுஷரோட சிறுத்தை கூட வரும்போது அப்பயே அல்ல. அப்புறம் இதுலயும் வந்துட்டு புளியெல்லாம் கையில எல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ வேண்டாம். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூரி சார். சூரி சார், நான் வந்துட்டு உங்களோட கிரேட் ஃபேன். விடுதலைக்கு முன்னாடி பெரிய ஃபேன், விடுதலைக்கு அப்புறம் பெரிய ஃபேன். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் ஜாப் சார் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அப்புறம் கார்த்திக் சாருக்கு திருப்பி ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எங்க ப்ரொடியூசர் இவ்வளவு தூரம் எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்க ப்ரொடியூசர் 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மாஸ்டர். அடுத்ததாக திரு மகேந்தர் ஜி அவர்கள். நான் வந்துட்டு புகழ்ந்துட்டு இருக்க நிக்கில் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. குட் ஈவினிங், வணக்கம். இந்த கதை கேட்டாலே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இது என்ன ரியல் அனிமல்ஸ் பண்றது இது வரைக்கும் யாரும் பண்ணல. இது சம்திங் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ டேக்கிங் வெரி ரிஸ்க். ஐ டோல்ட் டு மிஸ்டர் ஜோன் பட் he says we have something we have to do new. அது நல்லது பண்ணதுக்கு புது பாராட்டினேன். அந்த ஹோல் டீமுக்கு ஐ அப்ரிஷியேட் தட் திஸ் they work very hard for the Hong Kong Philippines. I appreciate all the whole team. I thank all the team that they have worked very hard. God bless that the movie should get super hit. Thank you. ஐயோ, அதான் நீங்க சேனலுக்கு